2வது விஷயம் என்ன கேட்குறீங்க? இவ்வளோ பேசுகிற நீங்கள் எல்லா நாயும் கொண்டு போய் உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் நாய் இல்லாமல் இல்லைங்க. வந்து வேணால் கூட பார்த்துக்கோங்க. அதுவும் எல்லாமே இந்தியன் டாக்ஸை தான் நாங்கள் அடாப்ட் பண்ணி வச்சுருக்கோம். எங்கள் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் மினிமம் 4 நாயாவது இருக்கும். 12 நாய், 20 நாய். எல்லாரும் ஏன் வண்ணாரப்பேட்டை ஒரு இடத்துல வந்து எங்களோட கலான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க 200 டாக்ஸ்க்கு மேலே வச்சுருக்காங்க. அது எல்லாமே இந்தியன் டாக்ஸ் தான். அதில் ஒன்று கூட வந்து ஃபாரின் ப்ரீடு கிடையாது. இந்த மாதிரி நாங்கள் ஒன்றும் வச்சுக்காமல் பேசுகிறதில்ல. எங்களுக்கும் வந்து வெளியே அதுங்க உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட கஷ்டப்படுறத நினச்சா எங்களுக்கும் அது கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் வச்சு பார்த்துக்கணும், அவங்களெல்லாம் பராமரிக்கணும், அவங்களோட மெடிக்கல் செலவெல்லாம் ஏற்றுக்கணும்னு எங்களுக்கும் ஆசை தான். ஆனால் அதுக்கான வசதியெல்லாம் எங்ககிட்ட கிடையாது. ஏன்னா நாங்கள் யாரும் அம்பானி குடும்பத்திலேருந்து நாங்கள் வரல. அப்பேற்பட்ட அம்பானியே 7 தலைமுறை 8 தலைமுறைக்கு சொத்து வச்சுருக்க அம்பானியே வந்து அவன்லாம் மனசு வச்சா இதெல்லாம் செய்யலாம், ஒன்று கூட ரோட்டில் கஷ்டப்படாமல் பார்த்துக்கலாம். மிஸ்டர் ஆனந்த் அம்பானி என்ன பண்ணியிருக்காரு, அதான் நம்ம முகேஷ் அம்பானியோட 2வது பையன். ஆனந்த் அம்பானியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனந்த் அம்பானி சமீபத்தில் அவர் ஒரு பெரிய அனிமல் லவர், அனிமல்ஸ்க்காக நான் என்ன வேணாலும் நான் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தார். நாங்களும் நினச்சோம், பாவம் இவர் வந்து நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம், ஒரு பெரிய அனிமல் லவர் இவர், அனிமல்ஸ்க்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவார் அப்படின்னு நினச்சி 3500 ஏக்கர் பரப்பளவில் ஒரு இடம் வாங்கி, எப்படி 3500 ஏக்கர் 3500 ஏக்கர் பரப்பளவில் ஒரு இடத்த வாங்கி அதில் வந்து பர்டிகுலராக இந்த மாதிரி டாக்ஸு கேட்ஸ் எல்லாம் இல்லாமல் பர்டிகுலராக லார்ஜ் அனிமல், அதுவும் பார்த்திங்கன்னா எலிஃபண்ட், மெயினாக எலிஃபண்ட்டு, சிறுத்தை, அதுக்கப்புறம் சிங்கம், புலி, இவங்களெல்லாம் கொண்டு வந்து வச்சு நாங்கள் பார்த்துக்குறோம், காப்பகம் அமைக்கிறோம். அவங்க வந்து உலாத்துறதுக்காக தான் இந்த 3500 ஏக்கர் இடம் அப்படின்னு சொல்லி அதிலே ஷெல்டர் மட்டும் இல்லாமல் அதிலே அதுங்களுக்கான மருத்துவ வசதியும் இருக்கா மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலை தொடங்கி அந்த இடத்துக்கு வந்தாரா அப்படின்னு பேர் வச்சார். அந்த வந்தாராவை பற்றி நாமளும் பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். அந்த வந்தாராவை திறந்து வச்சது நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதையும் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க வீடியோவில். அவர் சிங்கக்குட்டிங்க கூட கொஞ்சுறதையும் புலிக்குட்டிங்க கூட விளையாடுறதையும் நம்ம பிரதமர் போட்ட வீடியோலாம் நியூஸில் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஆனந்த் அம்பானி அவர்கள் அந்த வந்தாரான்ற ஒரு இடத்த, அதுவும் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்க ஜாம்நகரில் இருக்குது அந்த வந்தாரான்ற இடம். நான் ஒரு பெரிய அனிமல் லவர், எனக்கு அனிமல்ஸ் மேலே இப்படி இருக்கா அப்படி இருக்கா, அதனால தான் இப்படி ஒரு இடத்த ஆரம்பித்தேன், இவங்கெல்லாம் வந்து கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கான காப்பகம் இது அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் அவங்களுக்கு ஒரு ஒன் ஆஃப் த பிஸ்னஸ். அதாவது அதை ஒரு ஜூவாக்கி பொதுமக்களோட பார்வைக்கு வச்சு அதில் இப்போ பணம் சம்பாதிக்கிறான். ஏன்னா அம்பானி குடும்பத்துக்கு பணமே இல்லை பாருங்கள். இதில் பணம் சம்பாதிச்சா தானே. இது வண்டலூர் ஜூ மாதிரி ஒரு ஜூவாக நடக்குது. அப்போ இதிலேருந்து உன்னோட மைண்டு பூரா வந்து பணம் தான் இருக்குது. அப்புறம் நீ எதுக்கு ஒரு அனிமல் லவர்னு சொல்லிட்டு வெளியில் திரியிற? இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆனந்த் அம்பானியோட அந்த வந்தாராவை பேன் பண்ணணும். அந்த இடம் நடக்கக்கூடாது. யானைகள்லாம் காட்டில் இருந்தாலே அதுங்க சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும். இப்படி நீங்கள் பார்த்துக்கிறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல அடைச்சி வந்து அதுங்க சந்தோஷத்தை நீங்கள் கெடுக்க வேணாம் மிஸ்டர் ஆனந்த் அம்பானி அவர்கள், நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 3வது விஷயம், மனுஷனை விட நாய் முக்கியமா? மனுஷனை விட நாய் முக்கியமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. மனுஷனும் முக்கியம், மற்ற விலங்குகளும் முக்கியம். ஏன்னா வந்து நம்மளை மனுஷனாக படைச்சதும் இந்த கடவுள் தான். அதுங்களை வந்து ஒரு ஆடா மாடா கோழியா நாயாக படைச்சதும் இந்த கடவுள் தான். ஒரு நிமிஷம் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். மனுஷனாக இருந்து என்றைக்குமே யோசிக்காதீங்க. மனுஷனாக இருந்து யோசிச்சா, நான் சொல்கிறேனே தப்பாக நினைக்காதீங்க, தலைக்கணம் தான் நம்மளுக்கு வரும். எங்கள் சார் அடிக்கடிக்கு சொல்லுவார், தயவு செஞ்சு மனுஷனாக இருந்து யோசிக்காதீங்க, நம்மளுக்கு கொம்பு முளைக்கும். அதனால் வந்து அதுங்களோட இடத்துல இருந்து யோசிங்கன்னு சொல்லுவார். நாங்கள் எல்லாரும் அதுங்களோட இடத்துல இருந்து தான் யோசிக்கிறோம். அதனால தான் வந்து இந்த பூமி எல்லாருக்கும் சமமானது.
அதுங்களுக்கும் வாழறதுக்கு உரிமை இருக்குது, எங்களுக்கும் வாழறதுக்கு உரிமை இருக்குது. நாங்கள் யாரும் வந்து நீங்கள் எல்லாரும் நேற்று வந்து உங்கள் குழந்தைங்கலாம் இறந்து போச்சு நாய் குறுக்க வந்து அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு நாங்கள் யாரும் சந்தோஷப்படலை. நாங்கள் எல்லாருமே வருத்தம் தான் படுறோம். அதனால் தயவு செஞ்சு எங்களை ஒரு எதிரி மாதிரி பார்க்குறத நிறுத்திட்டு நாங்கள் என்ன பேச வரோம், என்ன சொல்ல வரோன்றதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. விலங்குகளும் நிம்மதியாக வாழணும், நீங்களும் நிம்மதியாக வாழணும். அதுக்கான சொல்யூஷனை தான் நாங்கள் சொல்கிறோம். நேற்று போட்ட நீயா நானா எபிசோட்னு தயவு செஞ்சு யாருமே பார்க்காதீங்க. பார்த்தா பைத்தியம்தான் பிடிக்கும். ஏன்னா அது என்ன சொல்கிறது, கோபிநாத் மேலே கொஞ்சம் நெஞ்சம் இருந்த மரியாதையும் சுத்தமாக போயிடுச்சு. அந்தளவுக்கு மோசமாக எங்களை அவங்க சித்தரித்து காட்டியிருக்காங்க. அதுவும் எதிர் சைடு இருக்கிறவங்களாம் சிரிக்கிற மாதிரி இந்தளவுக்கு கேவலப்படுத்தியிருக்க வேண்டாம். அப்படி ஒரு நிகழ்ச்சியும் நீங்கள் நடத்தியிருக்க வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன், இந்த பூமி 2 பேருக்கும் பொதுவானது. அதுங்களோட நலனையும் வந்து கொஞ்சம் பாருங்கள். அதே மாதிரி இவ்வளோ பேசுகிறீங்க நீங்கள், நாயெல்லாம் கொண்டு போய் உங்கள் வீட்டில் வச்சுக்கோன்றீங்க. முதல்ல எங்களுக்கு வாடகைக்கு வீடு தரீங்களா? அதை முதல்ல செய்கிறீங்களா? எங்களுக்கு ஒரு 50 நாய்க்கு 60 நாய்க்குன்னெலாம் நீங்கள் வீடு வாடகைக்கு முதல்ல விடுங்க. அதுக்கப்புறம் இதை பற்றி பேசலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், எங்களுக்கான லேண்டு யாராவது கொடுக்கறதுக்கு முன்வாங்க. அதாவது நாங்கள் காப்பகம் வச்சு நடத்துகிறதுக்கு எங்களுக்கு சொந்தமாக லேண்டு நீங்கள் டொனேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு முன்வாங்க. அதுக்கப்புறம் இதை பற்றிலாம் எங்ககிட்ட பேசுங்க. எங்களை கொண்டு போய் வச்சுக்க சொல்லுங்கள். நாங்களும் தாராளமாக கொண்டு போய் வச்சுக்கிறோம். தேங்க்யூ.